நமசர்வேபியக. நம்ம சந்திராபீட கதை பார்த்துட்டுருக்கோம். அதில் கபிஞ்சலன் இப்போ திரும்பி அந்த அச்சூர் லேக்லேருந்து எழுந்து மகாஸ்வேதாவை பார்க்குறான். மகாஸ்வேதா நீ ஏன் தனியாக வந்திருக்க, எனக்கு எல்லா விருத்தாந்தத்தையும் சொல்லு, அப்போ எப்படி யார் எடுத்துன்னு போனான்னு கேட்குறச்ச அப்போ அவன் அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படி அவன் போய் சந்திரமஸ்ட்டை போய் கேட்டுண்டு தெரிஞ்சுன்னு இப்போ அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த கதையை வர்ணிச்சுட்டே வரச்ச அவன் எப்படி சந்திரமசாட்டேந்து அனுமதி பெற்றுண்டு ஸ்வேதகேத்துவை போய் பாரு, அவர் தன்னுடைய பையனுக்காக ஏதாவது பிரதிக்கிரியை செய்வார் அப்படின்னு அவர் சொன்னதும் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுநாத்தம் கத்வா ஏனம் விற்த்தாந்தம் ஸ்வேதகேத்தவே நிவேதய மகாபிரபாவோ அசௌ கதாச்சித் அத்திர பிரதிக்ரியாம் காஞ்சித் கரோதி இத்தியுக்துவா மாம் விசர்ஜேத். இந்த மாதிரி சொல்லி என்னை சந்திரமஸ் அங்கேருந்து அனுப்பிச்சார், அதனால் நான் திரும்பி வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறச்ச அதோட மேற்கொண்டு பார்க்குறோம். அகம் து வினா வயஸ்யேன ஷோக வேகாந்தக கீர்வான வர்த்மனி பிரதாவன் அதிக்ரோதனம் வைமானிக்கம் ஏக்கம் அலங்கயம். அந்த மாதிரி திரும்பி வந்துட்டே இருக்கிறச்ச அந்த நண்பன் இல்லையே, புண்டரீகன் போயிட்டானேங்கிற கவலையோட சோக வேகத்தோடு நான் வந்துட்டே இருக்கிறச்ச கீர்வானத்வர்மணி பிரதாவன் அந்த ஆகஸ்டில் சவுண்டோடு வந்துட்டுருக்கிற அதிக்ரோதனம் வைமானிக்கம் ஏக்கம் அலங்கயம், ஒரு விமானம் வந்துட்டுருக்காங்க, அதை அப்படியே தாண்டி இவன் பிரதாவன் அதிக்ராமிய அலங்கயம், அதை தாண்டி அதை அந்த வழியிலேருந்து அதனுடைய வழியில் குறுக்க ஓடியிருக்கான். சது தஹன் இவ நிரீக்ஷிய அப்ரவீத். அந்த வைமானிகத்தில் இருந்தவர் அப்படியே ஒரு மாதிரி கோபம் அடைஞ்சு எரிச்சுடுறா மாதிரி பார்த்துருக்கார். துராத்மன் ஏதேவம் அதி விஸ்தீர்ணே ககனமார்கே துவயா அகம் துரங்கமனா இவ உல்லங்கித்தக தஸ்மாத் துரங்கம ஏவ பூத்வா மர்த்தியலோக்கே அவதர இதி. ஸோ அந்த விமானத்தில் இருந்தவன் இவரை சாபம் கொடுத்துட்டு இருப்ப கபிஞ்சலனுக்கு. துராத்மன் எத்தேவம் அதிவிஸ்தீர்ணே ககனமார்க்கே, இவ்வளோ பெரிய ககன மார்க்கம் அவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது, அத்தனை வழியும் விட்டுட்டு துவயா அகம் துரங்கமனா இவ உள்ளங்கிதக, எப்படி ஒரு குதிரை தாண்டின்னு போகுமோ அந்த மாதிரி நீ குதிரையாட்டமாக கண்மூடித்தனமாக வேகமாக தாண்டி இருக்க. தஸ்மாத்து துரங்கம ஏவ பூத்வா மர்த்தியலோக அவதர, அதனால் நீ ஒரு குதிரையாக மர்த்தியலோகத்தில் மனுஷலோகத்தில் பிறக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக சாபம் வந்துடுத்து. அதில் இவனுக்கு துரங்க ரூபத்தில் வந்திருக்கு. அகம் தூத்தம் கிருதாஞ்சல கிருதாஞ்சல அவதம் பகவன் வயசிய சோகாந்தேன தொம் மயா ந அவக்ஞயா தத் பிரசீத உபசம்ஹர சாபம் இமம் இதி. அப்போ அவன் கபிஞ்சலன் அந்த விமானிக்கம்கிட்ட நீ கையை கூப்பிட்டு நான் வேகமாக வந்த காரணம் என்னுடைய நண்பனுடைய பிரிவால் சோகாக்னினால், அதனால் ந அவக்ஞையா உன்னை அவமானப்படுத்தணுங்கிற கர்வத்தோடு இல்லை, அதனால் தத் பிரசீத அதை பொறுத்துக்கோ, உபசம்ஹர சாபம் அந்த சாபத்தை கொஞ்சம் குறைச்சிடு இல்லை நிறுத்திடு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சத்து மாம் புனக அவாதீத், அவன் திரும்ப பதில் சொல்கிறார். என்மையா உக்தம் தத்து ந அந்யதா பவித்தும் அர்ஹதி தத் ஏதத்தே கரோமி கியந்தமபி காலம் எஸ்ய வாகனதாம் உபயாஸ்யசி தஸ்ய ஏவ அவசானே ஸ்நாத்வா விகத சாபக பவிஷ்யசி இதி. சாப விமோச்சனமும் அப்புறமா அவன் கெஞ்சினதுனால சொல்கிறார், என்மையா உக்தம் தத்து ந அந்யதா பௌத்தியம் அர்ஹதி, எது என்னால் சொல்லப்பட்டதோ அதை மாற்ற முடியாது. தத் ஏது தே கரோமி, அது நீ செஞ்சே ஆகணும். கேந்தமப்பி காலம், எவ்வளோ காலம் அப்படின்னா எஸ்ய வாகனத்தாம் உபயாசியசி, நீ யாரோ ஒருத்தனுக்கு ஒரு வாகனமாக இருக்க போகிற இல்லையா, குதிரை வாகனமாக, அந்த அவன் தசையேவ அவசானே அவனுடைய காலம் முடிஞ்சதும் ஸ்நாத்வா விகத சாபக ஒரு குளியல் போட்டியானா அந்த சாபம் உனக்கு சரியாயிடும், நீ சரியாயிடுவ அப்படிங்கிறார். ஏவம் முக்தஸ்து தம் அகம் அவதம் பகவன் எத்யேவம் ததக விஜ்ஞாபயாமி. இந்த மாதிரி சொன்னதும் கபிஞ்சலன் மேலும் அவர்கிட்ட இன்னொரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார். தேனாபி மத் பிரிய வயசியேன புண்டரீக்கேன சந்திரமசாசக சாபதோஷாத் மர்த்தியலோகே ஏவ உத்பக்தவ்யம். ஸோ இப்போ அவருடைய ஃப்ரெண்டான புண்டரீகனும் சாபவசத்தால் இங்கே மர்த்தியலோகத்துக்கு தான் வரணும், ஏன்னா சந்திரன் 2 தடவை நீ பிறக்கணும்னு சொல்லிட்டார்.
அடுத்தது சந்திரமசாவே வந்து புண்டரீகனுடைய சாபத்தால் மர்த்திலோகத்தில் பிறக்க போகிறார். அதனால் தத் ஏதாவந்தம் அப்படி பகவான் பிரசாதம் கரோத்து மே திவ்யேன சக்ஷுஷா, அதனால் சக்ஷுஷா அவலோக்கிய, அதனால் நீங்கள் வந்து எனக்கு உங்கள் திவ்ய சக்ஷுஷாவால் பார்வையால் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். யதா துரங்கமத்வே அப்படி மே பிரிய வயசேன சக அவியோகேன காலக யாதிதி, நான் துரங்கமாக இருந்தாலும் தப்பு இல்லை, ஆனால் என்னுடைய நண்பனோட கூட பிரியாமல் காலத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை கபிஞ்சலன் அந்த வைமானிகன்ட்ட வச்சார். சது ஏவம் உக்தக முகூர்த்தமிவ தியாத்வா புனக மாம் அவாதீத். அப்போ அந்த அவர் கூறுறார், கொஞ்ச நாள் யோஜனை பண்ணிவிட்டு யார் யாருக்கு என்னென்ன இப்போ பிறப்பு மர்த்திலோகத்தில் வருதுன்னு. உஜ்ஜயின்யாம் உற்பத்திய அப்பத்திய ஹேத்தோஹோ தபஸ்யதக தாராபீட நாம்னக ராஜ்யக சந்திரமசா தனயத்துவம் உபகந்தவ்யம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உஜ்ஜயினியில் குழந்தை இல்லாததுனால தபஸ் பண்ணி கொண்டு இருக்கின்ற தாராபீடன்கிற ராஜா, அவனுக்கு சந்திரமசா பை த மூன் வந்து அவனுக்கு குழந்தையாக பிறக்க போகிறது. வயசேனாப்பி தே புண்டரீக்கேன தன் மந்திரினா ஏவ சுகநாசஸ்ய, உன்னுடைய ஃப்ரெண்டான புண்டரீகன் அதே மாதிரி ராஜாவுடைய மந்திரியான சுகநாசருக்கு பிள்ளையாக பிறக்க போகிறார். தோமப்பி தஸ்ய சந்திராத்மனக ராஜபுத்திரஸ்ய வாகனத்தாம் உபயாஸ்யசி இதி, நீ வந்து அந்த சந்திரனுடைய ஆத்மாவாக கொண்டு இருக்கின்ற சந்திராபீடனுக்கு அந்த ராஜபுத்திரனுக்கு ஒரு வாகனமாக போவ அப்படிங்கிறதையும் அவர் ஆசீர்வாதமாக சொல்லிட்டார். அகம் து தத் வச்சனாந்தரம் ஏவ அதஸ்திதே மகோததௌ ஞபதம், அந்த வச்சனாந்தரம் ஏவ, அதனால் அந்த வாக்கியத்துக்கு ஏற்றபடியே அதஸ்திதே மகாததோ, ஒரு பெரிய சாகரம் மகாததோ, அதில் வந்து குதிச்சுட்டேன், ஞபதம் விழுந்துட்டேன். தஸ்மாச்ச துரங்கி பூயா ஏவ உததிஷ்டம், அதில் வந்து கபிஞ்சலனாக மேலே போனவும் அதில் குதித்ததுனால துரங்கமாக மாறி, சாகரத்தில் குதித்ததுனால துரங்கமாக மாறி எழுந்து வந்திருக்கான். சக்ஞாத்துமே துரங்கமத்வேபி ந வியபகதா இத்தி, அதனால் எந்த அடையாளங்களும் அவனுக்கு மாறலை, எல்லாமே இருக்குது. ஏன அயம் மயா அஸ்யை ஏவ அர்த்தஸ்ய கிருதே கிண்ணர மிதுனா அனுசாரி பூமிம் ஏதாம் ஆனீதக தேவச்சந்திரமசோ அவதாரக சந்திரபீடக, அதனாலேயே தான் ஏன அயம் மயா, இந்த சந்திராபீடன் வந்து முத துரங்கத்தை எடுத்துன்னு வரைச்ச கிண்ணற மிதுனத்தோட திறந்து ஓடி வர்றார். அது வந்து அதனால தான் நான் செஞ்சேன், இந்த அர்த்தத்தினால தான் கிருத்தே கிண்ணற மிதுனா அனுசாரி பூமி, கிண்ணற மிதுனர்களை தொடர்ந்து அந்த பூமிக்கு ஏதாம் ஆனீத்தக, அந்த சந்திராபீடனை, என்னுடைய தலைவனான சந்திராபீடனை, சந்திரமசோ அவதாரமான அவனை நான் இங்கே ஐஷின் வந்தேன். யோ அப்பி அசௌ பிராக்தனா அனுராக சம்ஸ்காராத் அபிலஷன் அஜானத்யா त्वया शापाग्निना निर्दग्धः समे वयस्यस्य புண்டரீகஸ்ய அவதாரக இத்தி யோ அப்பி அசௌ. இப்போ நீ யாரை வந்து பிராக்தன அனுராக சம்ஸ்காராத்து, போன ஜென்மத்தோட பிராக்தனம்ங்கிறச்ச பூர்வ ஜென்மத்தோட அனுராக சம்ஸ்காராத், அதில் வந்த ஒரு லவ் அஃபெக்ஷனால் அபிலஷன் உன்கிட்ட விருப்பத்தோடு வந்த அவனை அஜானந்தியா துவயா, நீ அதை அறிந்து கொள்ளாமல் உன்னால் ஷாபாக்னினா நிர்தக்தக, அப்படியே சாபத்தில் அவனை தள்ளிட்ட. நீ சுகவாதம் அப்பலன் பண்ண, அதனால் சுகமாக போன்னு சொல்லிட்டானோ இல்லையோ. சமே வயசஸ்ய புண்டரீகஸ்ய அவதாரக, அவன் வந்து புண்டரீகன் தான் வந்து அந்த மாதிரி வைஷம்பாயனனாக வந்திருந்தான். வயஸ்ய புண்டரீகஸ்ய அவதாரம் தான் அது. அவன் இப்போ நீ சபிச்சதுனால சுகமாயிட்டான். ஏதத் ஸ்ருத்வா ஹா தேவ புண்டரீக ஜன்மாந்தரே அப்பி அவிஸ்மிருத மதனுராக லோகாந்தரகதஸ்யாபி தே அகமேவ ராட்சசி விநாசாய உபஜாதா முக்தார்த்த நாதாம் மகாஸ்வேதாம் கபிஞ்சலக அவாதித். ஸோ இதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹா தேவ புண்டரீக, ஐயோ புண்டரீகனே, ஜென்மாந்தரே அப்பி, அடுத்த ஜென்மம் அந்நிய ஜென்மம், வேறு ஜென்மத்தில் மாறினா கூட
அவிஸ்மிருத மதனுராக அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை நீ மறக்கலையே. லோகாந்திர கதஸ்யாபி நீ வேற லோகத்துக்கு போயிட்ட. தே அகமேவ ராட்சசி ஆனால் நான் தான் இங்கே ராட்சசி ஆட்டமாக விநாசயோ உபஜாத்தா உனக்கு ஒரு விநாசத்தை பண்ணிட்டேனே. இத்தி உன்முக்த ஆர்த்தநாதம் அப்படின்னு சொல்லி வாயை விட்டு அழுதுண்டு மகாஸ்வேதா கபிஞ்சலன்னு திரும்பவும் புனரவாதித்து கந்தர்வ ராஜபுத்ரி. கபிஞ்சலன் திரும்பவும் மகாஸ்வேதா கிட்ட மேற்கொண்டு பேசுகிறான் கந்தர்வ ராஜபுத்திரின்னு அட்ரஸ் பண்ணி. கஸ்தவ அத்திர தோஷக யதா ச சாபதோஷாத் இதம் உபநதம் பவத்யோஹோ துவயோரபி துக்கம் ததா மயா கதித்தமேவ. இதில் உன்னுடைய தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னாக்கா எவ்வாறு இப்போ சாபதோஷத்தால் இப்போ வந்துட்டுருக்கிற இதை நீ அனுபவிக்கிற, அதனால் 2 பேருக்குமே அந்த துக்கங்கிறது இருக்குது. ததா மயா கதித்தமேவ நான் தான் சொல்லிட்டேன், சந்திரமசா சொல்லியிருக்கார் இவன் க்ஷயமாகி மேலே விருத்தம் என்ன மாதிரியே ஆகணும்னு வேற. சந்திரமசோப்பி பாரதி பவதீப்யாம் ஸ்ருதேவ சந்திரமசியோட வாக்கியங்களும் நான் உனக்கு சொன்னேன், அதை நீ கேட்டுட்ட. அது தவிர அவருடைய வார்த்தையாலே நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். எதேவ பவத்யா அங்கீகிருத்தம் தபக ததேவ அனுபந்தியதாம் இதி நீ எந்த தபஸை பண்ணின்னு இருந்தியோ அங்கீகிருத்தம் பண்ணி அதையே நீ அதை தொடர்ந்து செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அத்த காதம்பரி கபிஞ்சலம் அப்ராக்ஷித். இப்போ காதம்பரி கபிஞ்சலனை கேட்குறா. பகவன் பத்திரலேக்கையா தொயாச்ச அஸ்மின் சரசி ஜலப்பிரவேசக கிருத்தக தத்கிம் தஸ்யாக சம்ருத்தம். கபிஞ்சலனோட சேர்ந்து பத்திரலேக்கா தானே குதிரையை இழுத்துட்டு அப்படியே அந்த அச்சோத லேக்கில் குதிச்சா. ஸோ அப்போ அவளோட கதை என்ன ஆச்சு? தத்கிம் தஸ்யாக சம்ருத்தம் இதி ஆவேதனேன பிரசாதம் கரோத்து பவான் இதி அப்படின்னு கேட்டு நீ எனக்கு இது தயவுசெய்து என்னன்னு தெளிவுபடுத்து அப்படிங்கிறா. சத்து பிரித்யவாதித். அப்போ அவன் சொல்கிறான், ராஜபுத்ரி அனந்தரம் ந கஷ்டித்தப்பி தத் விற்த்தாந்தக மயா ஞாத்தக. ஜலத்தில் குதித்தோம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது. தத் அதுனா குவ சந்திராபீடஸ்ய ஜென்ம இன்றைக்கி சந்திராபீடனுடைய ஜென்மம் எங்கே இருக்குது? ஏன்னா இங்கே வெறும் சரீரம்தான் கிடக்கா. ஸோ அந்த இது இல்லை, அவனுடைய அந்த யோனி இல்லை. குவ வைஷம்பாயனஸ்ய ஸோ வைஷம்பாயனன் எங்கே இருக்கான்னு தெரியல. கிம் வா அஸ்யாக பத்திரலேக்காயாக விருத்தம் பத்திரலேக்காவுடைய கதை என்னன்னு எனக்கு தெரியாது. சர்வஸ்ய அஸ்ய விற்த்தாந்தஸ்ய அவகமனாய பகவதக ஸ்வேதகேதோஹோ பாதமூலே கமிஷ்யாமி. அதுக்காக தானே சந்திரமசா நீ போய் ஸ்வேதகேது மகரிஷிகிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொன்னார். அதனால் அந்த எல்லாருடைய விற்த்தாந்தத்தையும் அறிந்து கொள்வதற்காக அவகமனாய பகவதக ஸ்வேதகேதோஹோ பாதமூலே கமிஷ்யாமி அதுக்காக நான் அங்கே போகிறேன் அவர்கிட்ட. இதி அபிதான ஏவ ககனம் உதபதத். ஸோ அப்படின்னு சொல்லிட்டே உடனே ஆகாச மார்க்கமாக போயிட்டான் கபிஞ்சலன். மேற்கொண்டு அத்த காதம்பரி தாம் நிர்விகாரவதனாம் சந்திரபீடத்தனும் காஸ்மிஞ்சித் शिलातले स्थापयित्वा स्नानशुचि भूत्वा देवता उचितम् अपवचितिं सम्पाद्य निराहारा दिवसम् अनयत्. ஸோ இப்போ இவ அவனுக்காக இது தபஸ்வியாக இருக்கா. அதனால் காதம்பரி நிர்விகார வதனாம், விகாரம்னா மாறுதல் அடையிறது, நிர்விகாரம் எந்தவித சேஞ்சும் இல்லாத ஃபேஸை வச்சுண்டு சந்திராபீடத்தனும் கஸ்மின் சிலாத்தலே ஸ்தாபயித்வா அந்த சந்திராபீடனுடைய அந்த சரீரத்தை பக்கத்தில் இருந்த ஒரு சிலாத்தலத்தில் வச்சுட்டு ஸ்நானசுச்சிஹி பூத்வா குளியல் முதலிய காரியங்களை பண்ணிட்டு தேவதா உச்சிதம் அபச்சித்திம் சம்பாத்திய. அபச்சித்திம்னா ஹானரிங் ஆர் பூஜை செய்யறதுங்கிறது அர்த்தம். ஸோ தேவதைக்கு பெருமாளுக்கு உச்சிதமான அந்த பூஜைகளை செய்து சம்பாத்திய செய்துவிட்டு நிராகாரா திவசம் அனையத் ஆகாரமே சாப்பிடாமல் அன்னி பொழுத கழிச்சுட்டா. எதைவ திவசம் ததைவ மேகோ உபராத பீமாம் ஷமம் அபி சமுபவிஷ்டைவ க்ஷபிதவதி. மேகோ உபரோத சீமாம் ஷபாம் அப்பி. ஸோ எப்படி பகல் பொழுதை கழித்தாலோ அப்படியே மேகத்தால் மூடப்பட்ட அந்த இரவு பொழுதையும் கழிச்சுட்டா. சமப்பவிஷ்டைவ க்ஷபிதவதி அதையும் கழித்தாள். அந்நேத்யுஷ்ட மகாஸ்வேதையா உபநீததானி பலானி தயா சகைவ உபபுக்தவதி. அடுத்த நாளைக்கு மகாஸ்வேதா கொண்ட பழங்களை அவளோட சேர்ந்து சாப்பிட்டா. அத்தச்ச மதலேகாம் ஆவாதித். அப்போ அதுக்கப்புறம் மதலேக்காட்ட சொல்கிறா, என்ன பிரியசகி
தேவஸ்ய சரீரம் இதம் உபச்சரந்தீபிஹி அஸ்மாபிஹி ஆஷாபக்ஷயாத் அத்திர ஸ்தாத்தவ்யம். நான் வந்து இந்த தேவன் சந்திராபீடனுடைய உடலை உபச்சரந்தீபிகி அஸ்மாபிகி அங்கே எப்படி இருக்கோ அதை பத்திரமா சாபம் முடிகிற வரை பார்த்துண்டாகணும். அதனால் இங்கேயே இருக்கணும். அத்திர ஸ்தாத்தவ்யம். தத் இமம் அத்யத்புதம் விற்த்தாந்தம் தாத்தஸ்ய அம்பாயாச்ச கத்வா நிவேதய. இந்த இடம் ரொம்ப நன்னா இருக்கு. அத்யத்புதம் இந்த இடம் இயம் அத்யத்புதம் விற்த்தாந்தம், இந்த அற்புதமான ஒரு விற்த்தாந்தத்தை கதையை அப்பா அம்மாட்டையும் போய் சொல்லு. யதா மாம் ஏவம் விதாம் ஆகத்திய ந பஷ்யத்தக ததா கரிஷ்யசி. எப்போ நான் வந்து அவளை பார்க்கணுமோ அதை நான் வந்து கண்டிப்பாக செய்கிறேன். இதி அபிதாய தாம் விசர்ஜயத் அப்படின்னு சொல்லி மதலேக்காவை அப்பா அம்மாட்ட அனுப்பிச்சி வச்சா. கத்வா ஆகதையாச்ச தயா பிரியசகி சித்தம் தே அபிவாஞ்சிதம். அவள் போயிட்டு வந்து சொல்லிட்டா, நீ நினச்சபடியே எல்லாம் எடுத்து சொல்லியாச்சு. ஏவம் சந்திஷ்டம் தாத்தேன அம்பையாச்ச. அப்பா அம்மாவும் உனக்கு திரும்பவும் மெசேஜ் கொடுத்துருக்கா. ஷாபாவசானே ஜாமாத்ரா சகைவ ஆனந்த பாஷ்ப நிர்பரம் ஆனனம் தே திரக்ஷாவக. சாபம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாமாத்ரா சகைவ மாப்பிள்ளையுடன் கூட ஆனந்த பாஷ்ப நிர்பரம், நல்ல ஆனந்த பாஷ்பம் ஃபில்டு வித் ஆனந்த நீரோட கூடிய கண்ணோட அப்பேற்பட்ட ஃபேஸை நாங்கள் வந்து 2 பேருமா பார்ப்போம். இது ஆவேதித்தி நிவருத்தேன அந்தராத்மனா அதிஷ்டத். இப்படி சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறா மதலேக்கா. இதற்கிடையில் அத்ராந்தரே சந்திரபீட சிரயதி இது உத்தாம்யதா தாராபீடேன வார்த்தாகரா பிரஹிதாக. இதற்கிடையில் சந்திராபீடன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சிரயதி ஹீஸ் டிலேயிங் அப்படின்னு உத்தாம்யதா ஒரு ஆன்ஷியஸ் கொண்ட மைண்டோட தாராபீடன் ஒரு வார்த்தாகாரனை பிரஹிதா ஒரு நியூஸ் மெசஞ்சரை அனுப்பிச்சி வைக்கிறார். தேச்ச காதம்பரி முகாத்து சர்வம் விற்த்தாந்தம் அதிகம்ய பிரதிநிவத்திய தாராபீடாய ராஜ்ஞே யதா திருஷ்டம் யதா ஸ்ருதம் ச சர்வம் நிவேதயாமாசு. அவன் வந்து இங்கே எல்லா கதையும் கேட்டுன்ட்டாவா. அந்த மெசஞ்சர் டீம் எல்லாமே திரும்பி போய் தாராபீடன்ட்ட என்ன கேட்கப்பட்டதோ பார்க்கப்பட்டதோ அது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டோன்னு சொல்லிட்டா. ஸ்ருத்வா ச விஸ்மயேன குதூகலேன ஷோகேன ச ஆவிஷ்டம் தாராபீடம் சுகநாசக புரோவாச்ச. ஸோ இந்த கதையை கேட்டு ஆச்சரியம், ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஷோகம் எல்லாமே. ஏன்னா புள்ள வந்து இந்த மாதிரி சந்திரமசோட அவதாரம் கழிச்சு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது, குதூகலம் வருது, ஆன்சைட்டி வருது, என்ன ஆயிருக்கும் அவனுக்குன்னு. அதே சமயம் அந்த பிள்ளை இப்போ செத்து கட்டையாக கிடக்காங்கிறச்ச ஒரு சோகம் வந்து சூழ்ந்துக்கிறது. அந்த மாதிரியான மைண்டோட கூடின தாராபீடன் சுகநாசன்ட்ட கூறுறார். தேவ விசித்திரே அஸ்மின் சம்சாரே கிம் கிம் ந சம்பாவியத்தே. இந்த லோகத்தில் எல்லாமே, சம்சாரத்தில் எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னதான் நடக்காதுன்னே புரியலையே. சர்வம் ஆகம பிரமாண்யாத்து அப்யுபகதம் ஏவ. எல்லாமே வந்து ஆகம பிரமாண்யாத்து. ஆகமம்னா இட்ஸ் பை ட்ரெடிஷன் ஆர் பை வேதங்களில் கூறின ஆகமங்கள் ஒரு அத்தன்டிசிட்டி இருக்குது. அதனால தான் அது எல்லாமே வந்து வருது எல்லாருக்குமே. முத்ராபந்தாத்து தியானத்வா விஷப்பிரசுப்தஸ்ய உத்தாபனம். ஸோ நம்ம ஏற்கனவே நிறையா இந்த மாதிரி ஒரு முத்ரை ஒரு இந்த சகுந்தலா கதையில் முத்ராபந்தாத் தான் அவள் மறந்து போய் அந்த கதை எல்லாமே வருது. தியானத்வா இல்லை, ஒரு சில பேர் வந்து ஒரு ஞாபகம் வச்சுண்டு அந்த தியானத்திலே அவளை இது பண்ணின்றா. விஷத்தால் கடிக்கப்பட்டு பிரசுப்தஸ்ய அந்த லோகநாதன் கதையில் அது வருது. ஸோ இந்த மாதிரி நிறையா கதைகளில் அவள் திரும்பி வந்திருக்கா. அயஸ்காந்தஸ்யச்ச அயஸ்யம் ஆகர்ஷணம். எப்படி இரும்பு காந்தத்தை இழுக்கிறதோ அதே மாதிரி அயஸ்யம் ஆகர்ஷணம். அது மாதிரி இரும்போட ஆகர்ஷணமும் இருக்குது. வைதிகைஹி அவைதைக்கிஹி வா மந்திரைஹி கர்மசு சித்திஹி. கர்மங்கள் வந்து கர்மங்களில் மந்திரங்களினால தான் எல்லாமே சித்தி அடையிறது. அந்த மந்திரங்களை போய் எஃபெக்டிவாக நம்ம சொல்லணும், அப்போ காரியம் சித்தி அடையும். ஆகமேஷு ச புராண ராமாயண பாரதாதிஷு பகு பிரகாராக சாபவார்த்தாக ஸ்ரூயந்தே. நம்ம ஆகமமான இந்த வேதம் தானே சொல்கிறோம், மகாபாரதத்தையும் புராண ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலேயுமே விதவிதமாக ஷாபா வார்த்தாங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தத் யதா அதில் என்னென்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். நகுஷஸ்ய ராஜர்ஷேகே அகஸ்திய
शापात् अजगरता சௌதாசஸ்ய வசிஷ்டசுதசாபாத் மானுஷாதத்வம். அதாவது நகுஷன்கிற ராஜா அகஸ்தியருடைய சாபத்தினால அஜகரதா ஒரு பாம்பாக மாறினார். சௌதாசஸ்யன்கிற வசிஷ்ட சுதா சாபத்தால் மானுஷாதத்துவம்னா ஒரு மேன் ஈட்டர் இல்லைன்னா ஒரு டெமான் மாதிரி மாறிட்டாவாம். யயாதேகே அசுர குரு சாப்பாத்து தாருண்ய ஏவ ஜரசா பங்கக. யயாதியினுடைய யங் ஏஜ் அசுரகுரு சுக்கராச்சாரியாருடைய சாபத்தினால ஜரசா ஏவ பங்கக. அந்த ஓல்டேஜ் அவனுடைய தாருண்யத்தை உடைச்செடுத்து திரிசங்கோஹோ பித்ருஷாப்பாத்து சாண்டாளபாவ இத்தி. திரிசங்குக்கு அவள் அப்பாவோட சாபத்தினால சாண்டாளபாவம் வந்துடுத்து. ஸ்ரூயத்தேச்ச சர்வ ஸ்வர்கலோக நிவாசி மகாபிஷக பூமௌ சந்தனு உற்பன்னக கங்காயாம் வசூனாம் அஷ்டானாம் உற்பத்திகி. ஸோ அதேமாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்வர்கலோகத்தில் வாழ்ந்துட்டுருந்த மகாபிஷகங்கிறவர் பூமியில் சந்தனுவாக பிறந்தவர். கங்காயாம் வசூனாம் அஷ்டானாம் அஷ்டவசுக்கள் கங்கையோட சேர்ந்ததுனால கங்கையை மனைவியை அடைந்து அஷ்டவசுக்கள் பிறந்தா அவருக்கு. திஷ்டந்து தாவதன்யே. இதை தவிர அயம் ஆதிதேவக பகவான் அஜயேவ ஜமதக்னேகே ஆத்மஜதாம் உபகதக. இதை தவிர ஆதிதேவக பகவான் அஜயேவ, அஜன அவருக்கு ஜென்மாங்கிறதே கிடையாது, ந ஜன்மா, அதனால் அஜ அவர். அப்பேற்பட்டவர் ஜமதக்னேகே ஆத்மஜதாம் உபகதக. ஜமதக்னிக்கு ஒரு பிள்ளையாக பிறந்தேர், பரசுராம அவதாரம். புனக சதுர்தா ஆத்மானம் விபஜ்ய ராஜர்ஷேः தாசரதஸ்ய ததைவ மதுராயாம் வசுதேவஸ்ய தன் மனுஷ்யேஷு தேவானாம் உற்பத்திகி ந ஏவ அசம்பாவினி. அதே மாதிரி அவர் தன்னையே நாளாக பிரிச்சுண்டு ராஜரிஷி தசரதன் பண்ண யாகத்தினால அங்கே அவர்கிட்ட 4 குழந்தைகளாக பிறந்தேர். அதே மாதிரி மதுரையில் வசுதேவருக்கு தன் மனுஷ்யேஷு தேவானாம் உற்பத்திக்கு. அதனால் அங்கே மதுரையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக பிறக்கிறார். ஸோ தன் மனுஷேஷு தேவானாம் உற்பத்திகி ந ஏவ அசம்பாவினி. அதனால் தேவர்கள் மனுஷாலாக பிறக்கிறதுங்கிறது நடக்காத ஒன்று இல்லை, நடந்துன்னு தான் இருக்குது. ந ஏவ அசம்பாவினி. அப்பிச்ச இருந்தாலும் கர்ப்பாரம்ப சம்பவே தேவ்யா வதனே விஷன் சந்திரமா ஏவ திருஷ்டக. அதே மாதிரி இவா 2 பேருமே முதல்ல ரொம்ப நாள் தாராப்பிடன்னு குழந்தை இல்லாத இருக்கிறச்ச ஒரு நாளைக்கு சொப்பனத்தில் கர்ப்பாரம்ப சம்பவே தேவியாவதனே விஷன் சந்திரமா, அதனால தான் அவனுக்கு சந்திரபீடன் பேரே வச்சா. தேவியாவோட வதனத்தில் சந்திரமா நுழையிறதுன்னு நீங்கள் பார்த்தேள். ததா மமாபி சொப்னே புண்டரீகசிய தர்சனம் சமுபஜாத்தம். அதே மாதிரி சுகநாசனால் சொப்னத்தில் புண்டரீகன் தர்சனத்தையும் பார்த்தேன். சமுபஜாத்தம் வினஷ்டயோகோ தயோகோ கதம் புனக ஜீவித பிரதிலம்பக. அப்படி 2 பேருக்குமே ஜென்மம் முடிஞ்சுடுத்து அப்படின்னா திரும்ப அவள் எப்படி ஜீவித பிரதிலம்பக கெட்டிங் பேக் தர் லைஃப்ங்கிறது எப்படி அப்படின்னு அத்ராபி அமிர்தமேவ காரணம் ஆவேதித்தம். இது எல்லாத்துக்குமே இந்த அமிர்தம் அப்படிங்கிறது சந்திரமசி தான். அது சந்திரமசிட்ட இருக்கிறதுனால அந்த சந்திரமசி தான் காரணம். அதுதான் தெரியும், அவருக்கு தான் தெரியும் இது எப்படி அவள் திரும்ப திரும்ப பிறக்க முடியுங்கிறது. தச்ச சந்திரமசி வித்தியத்தே, அது சந்திரமசியின் இடத்துல தான் இருக்குது. தத் அஸ்மின் வஸ்தூனி ந மனாகபி ஷோகக காரியக. அதனால் இதை குறித்து கொஞ்சம் கூட நம்ம வருத்தப்பட வேண்டாம். இத்யுக்தவதி சுகநாசே சன்ஷோக ஏவ ராஜா சத்தியேவ கமனசம்விதானம் அகாரயத். இப்படி சுகநாசனால் கூறப்பட்ட பொழுதிலும் சோகத்தோடு கூடின ராஜா உடனே கமனசம்விதானம் அகாரயத் கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணார். மேலும் அத உத்தம் யதா ஹிருதயேன ராஜா சந்ததம் அவிச்சன்னைகி பிரயாணகைகி ஆசசாத மகாஸ்வேதா ஆசிரமம். ஸோ இந்த மாதிரி இந்த கதைகள்லாம் கேட்டு பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸாஸ்டட் மைண்ட் ஆகிடுத்து அவருக்கு, பிள்ளையை பிரிச்சுட்டோமேன்னு. அதனால் ராஜா உடனே அவிச்சன்னைகி எந்தவித இதுவும் சந்ததம் கண்டினியூஸாக எந்தவித ஸ்டாப்பேஜும் இல்லாத பிரயாணம் தொடர்ந்து மகாஸ்வேத ஆசிரமத்துக்கு வந்தடைந்தார். ஆசசாத அத சகசைவ தத் சந்திராபீட குருஜன ஆகமனம் ஆகர்ணிய தாவித்வா ஹ்ரியா மகாஸ்வேதா குஹாம்யந்தரம் அவிஷத். இந்த மாதிரி
சந்திராபீடனுடைய அப்பாலாம் வந்திருக்காங்கிற மெசேஜ் கேட்டதுமே சகசா ஏவ உடனடியாக தாவித்வா ஹ்ரியா ஒரு வெட்கத்தோட கூடியவளான மகாஸ்வேதா குகாபியந்தரம் அவிஷத் தன்னுடைய குகைக்குள்ளே ஓடி போயிட்டா. சித்திரரத தனையாப்பி லஜ்ஜா அமனம்ரமுகி பதிபக்தி மூடா பரவத்யேவ மதலேகையா யதாக்கிரமம் அகாரியத்த வந்தனம் குருனாம். அவள் வந்து இத்தனைக்கும் அந்த இவாளுடைய குழந்தை தானே, சித்திரரதனுடைய குழந்தை. அப்படி இருந்த பொழுதிலும் லஜ்ஜா அவனம்னா முக்கி இருந்தாலும் வெட்கத்தால் அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு பிரதிபக்தி மூடா ஒரு பிரதிபக்தினா வெல்கம்ங்கிற செய்யறதே தான் செய்யணும் அவள் பெரிவா வந்தவாளுக்கு அப்படிங்கிறத விட்டுட்டு பரவத்யேவ மதலேகையா அடுத்தவாளை டிபெண்ட் ஆகி அந்த மதலேக்காவை கூட்டு யதாக்கிரமம் அக்காரியத்தை வந்தனம் குருணம் குருக்களுக்கு வந்தனம் எப்படி செய்யணுமோ அதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டா. நரபதிஸ்து அனதிக்கிரமணீயா நியதிரிதி கிருத்வா சந்நிஹிதான்யபி பரித்யஜ்ய சர்வசுகானி தபஸ்வி ஜன உச்சிதாக கிரியா குர்வன் ச பரிவாரக சமம் தேவியாக சுகநாசேன ச தத்ரைவ அதிஷ்டத். அந்த ராஜா தாராபீடனும் அனதிக்கிரமணியா நியதிரிதி அங்கே தாண்ட முடியாத நீதிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மாதிரி தானே தனக்கு எடுத்து வச்சுட்டு சந்நிஹிதான்யப்பி பரித்யஜ்ய சர்வசுகானி ரொம்ப தன்னுடைய நாட்டில் போய் இருந்திருக்கலாம், இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டு சுகங்களையெல்லாம் விட்டு தபஸ்வி ஜன உச்சிதாக கிரியா குர்வன் தபஸ்வி ஜனங்கள் என்ன செய்கிறாளோ அந்த மாதிரி காரியத்தை செஞ்சுண்டு ச பரிவார சமம் தேவியா சுகநாசேனச்ச. ஸோ தன்னுடைய குடும்பம் கம்ப்ளீட்டாக தேவி அவனுடைய மனைவி சுகநாசன் மந்திரி எல்லாரோடையும் சேர்ந்து அங்கேயே இருந்தார். ஏவம் கதயித்வா பகவான் ஜாபாலிஹி ஸ்மிதம் கிருத்வா ஹாரித்த பிரமுகான் சர்வான் அவாதி திருஷ்டம் கதாரசஸ்ய சித்தாக்ஷேப சாமர்த்தியம். ஸோ இந்த கதை வந்து நம்ம ஞாபகம் படுத்தி பார்த்தோம்னா இது வந்து ஆரம்பத்தில் சுத்ரகன்கிற ராஜாக்கிட்ட கேஜில் வந்து சாண்டாள கன்யாவை கொண்டு வந்து வச்சதும் அவர் கேட்குறச்ச அந்த கிளி சொல்ல ஆரம்பித்தது. அந்த கிளி வந்து ஜாபாலி ஆசிரமத்துக்கு வந்து அடைஞ்சதும் ஜாபாலி முனிவர் அந்த கிளியை உத்து பார்த்துட்டு ஸ்வசேவ அவிநயம் பலம் அனேன அனுபூயத்தே அப்படின்னு சொன்னதும் அவள் எல்லாரும் அங்கே இருந்த பரிஷத்துக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் வந்து எங்களுக்கு அந்த கதையை சொல்லுங்கோ அப்படின்னதும் மகாமுனி வந்து தாமிதி குதூகலம்னு சொல்லி ஆரம்பித்தார். உஜ்ஜயினிலேருந்து கதையை ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஜாபாலி முனிவர் சொல்கிற கதை போர்ஷன் தான் இப்போ இது வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அந்த ஜாபாலி அதனால் வந்து சொல்கிறார் ஏவம் கதைத்வா பகவான் ஜாபாலிகி இவ்வாறு பகவான் ஜாபாலியினால் கூறப்பட்டதை ஸ்மிதம் கிருத்வா ஹாரித்த பிரமுகான் சர்வான் அந்த சூழ்ந்திருந்தவா ஹாரித்தன் அவனுடைய புள்ள பாக்கி இருக்கிற ரிஷிமுனிகள் எல்லாருமே திருஷ்டம் கதாரசஸ்ய அந்த கதை எவ்வளோ ரசத்தோடு கூடியதாக போயின்னு இருந்தது. சித்தாக்ஷேப சாமர்த்தியம் அந்த கதையினுடைய சாமர்த்தியமே அப்படியே சித்தத்தை அப்படியே பவர் ஆஃப் என்த்ரால்மெண்ட் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறா இல்லையா, அது மாதிரி மைண்ட் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணிட்டு போயிடுது. எத் கதைத்தும் பிரவிருத்தோ அஸ்மி தத் பரித்யஜ்யைவ கதாரசாத்து அதிதூரம் அதிக்ராந்தோ அஸ்மி. நான் எதை சொல்லணும்னு ஆரம்பித்தேன், இவன் அனுபவிக்கிறான் போகிற ஜென்மத்தோட அவிநயம்னு ஆரம்பித்தேன். ஆனால் அதை விட்டுட்டு எத்தனை தூரம் கதை ரசத்தினால ரொம்ப தூரம் போயிட்டேன். யஹ சஹ காம உபகத சேதாக ஸ்வயம் கிருதா தேவ அவினயாத் திவ்யலோக்கத்தக பரிம்பிரஷ்ய மர்த்தியலோகே வைஷம்பான நாமா சுகநாசசூனுः அபவத் ச ஏவ ஏஷ புனக ஸ்வயம் கிருத்தேன அவினயேன அஸ்யாம் சுகஜாதோ பதித்தக இதி. யக எந்த ஒருவன் காமோபகத்த சேத்தாக அந்த ஒருத்தர் மேலே ஒரு இது அவன் வந்து புண்டரீகனாக இருக்கச்ச தபஸ்வி குமாரனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த காமம் வந்ததுனால தான் ஸ்வயம் கிருத்தாதேவ அவினயாத்து அந்த அவிநயமான ஒரு காரியத்தினாலேயே திவ்யலோகத்தக பரிமிருஷ்ய திவ்யலோகத்துலேருந்து கீழே விழுந்து மத்தியலோக மனுஷா இருக்கிற இந்த பாரத வருஷத்தில் வைஷம்பாயனன் நாமா வைஷம்பாயனன்கிற பெயரோட சுகநாச சூனுவாக வந்தான். அவனே ச ஏவ ஏஷ புனக ஸ்வயம் கிருத்தேன அவினயேன திரும்பவும் செஞ்ச தன்னுடைய தப்பால் அஸ்யாம் சுகஜாத்தோ பதித்தக. ஏன்னா மகாஸ்வேதாட்ட பேசினது அவளுக்கு மனசுக்கு புரியலை இவன் யாருன்னு. ஸோ அவ சபித்ததுனால இப்போ சுகஜாத்தோ சுகங்கிற அந்த கிளிங்கிற ஜாத்தியில் வந்து விழுந்திருக்கான்.
एवं वदत्येव भगवती जाबालौ सुप्तप्रबुद्धस्येव मे பூர்வஜன்ம உபார்ஜிதா சர்வாக வித்யாக ஜிகவாக்ரே அபவன். இந்த மாதிரி பகவதி ஜாபாலி சொன்னதை மொத்தமாக கேட்டதும் சுப்த பிரபுத்தஸ்யேவ தூங்கி எழுந்து கொண்டவன் போல, தூக்கத்திலேருந்து எழுந்துட்டவன் போல, மே பூர்வ ஜென்ம உபார்ஜிதாக சர்வாக வித்யா, நான் பூர்வ ஜென்மத்தில் இருந்த எல்லா கதைகளுமே ஜிஹ்வாக்ரே அபவன், இப்போ எனக்கு நாக்கு நுனியிலே வந்துடுத்து சொல்கிற அளவுக்கு. மனுஜஸ்யேவ சே அயம் விஸ்பஷ்டாக பாரதி சமுத்பன்னா. ஸோ அதனால் மனுஷனை போலவே விஸ்பஷ்டாக பாரதி, விஸ்பஷ்டான நல்லா ஸ்பஷ்டமாக, வெரி கிளியர், நல்லா கிளியராக சொல்கிறதுக்கு எனக்கு எல்லாமே வந்துடுத்து. மனுஷ்ய சரீராத்து ரித்தே சர்வம் அந்யத்து மகாஸ்வேதா அனுராகாதிக்கம் உபகதம். மனுஷ சரீரம்தான் இல்லை, வித்தவுட் தட் ரித்தே வினா, அது இல்லாமல் சர்வம் அந்யத் பாக்கி எல்லாமே இன்க்ளூடிங் மகாஸ்வேதா அனுராகாதிகம், மகாஸ்வேதாட்ட அந்த பழைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே வந்துடுத்து. அத்த பகவான் ஜாபாலிஹி அஹோ பிரபாத்த பிராய ரஜினி இத்தியுக்த்வா கோஷ்டிம் பங்க்த்வா உததிஷ்டத். இதோட பகவான் ஜாபாலி வந்து ராத்திரியே பொழுது கழிஞ்சு போயிடுத்து, இன்னைக்கு காத்தாலே வந்துடுத்து இப்போ அப்படின்னு சொல்லி, பிரபாத்த பிராயா ரஜனியே போயிடுத்து, பிரபாத்தமே ஆயிடுத்து, காத்தாலே வந்துடுத்து. அதனால் கோஷ்டியும் பங்க்த்வா, கோஷ்டியை முடித்து கொண்டு எழுந்து கொண்டார் காத்தால நியமத்தை செய்யறதுக்காக. உதித்தே ஜாபாலௌ சமஸ்த இவ சா பரிஷத் யதாஸ்தானம் ஜகாம. ஜாபாலி முனிவர் எழுந்துட்டதோ அவாவா முனிவர்களும் எழுந்துட்டா. ஹரிதாஸ்து மாம் ஆத்மபர்ணசாலாம் நீத்வா ஸ்வஸ்வயனீய ஏகதேசே ஸ்தாபயித்வா பிராபாதிக கிரியாகரணாய நிர்யயோ. ஹரிதன் தானே கிளியை கொண்டு வந்து பார்த்துக்கிறார். ஸோ அவர் வந்து தன்னுடைய பர்ணசாலையில் கொண்டு போய் வச்சுட்டு நீத்வா ஸ்வசயனீய ஏகதேசே, தன்னுடைய படுக்கையிலே ஒரு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஸ்தாபயித்வா பிராபாதிக கிரியாகரணாய நிர்யயோ, காலங்காத்தால் செய்ய வேண்டிய கர்ம அனுஷ்டானங்களை செய்யறதுக்காக கிளம்பிட்டார். அத்த கபிஞ்சலக மம பித்துஹு ஸ்வேதகேதோஹோ பாதமூலாத் ஆகத்ய ஹாரிதே நதேன பிரவிஷதக கரத்வயேன உக்ஷிப்ய மாம் பூயசா மன்யுவேகேன அரோதீத். இப்போ முதல்ல போன அந்த கபிஞ்சலன் இப்போ திரும்பி வந்துட்டார். அத்த கபிஞ்சலக, அந்த கபிஞ்சலன் மம பித்துகு ஸ்வேதகேதோஹோ பாதமூலாத்து ஆகத்திய. ஸோ ஸ்வேதகேதோவை பார்த்து சேவிச்சுட்டு அவர்கிட்ட மெசேஜஸ்லாம் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கார். இப்போ ஹாரிதே நதேன பிரவிஷத்தக, அங்கே வாசலில் ஹரிதன் இருந்திருக்கான், அந்த ஜாபாலியோட குமாரன், அவரை சேவிச்சுண்டு உள்ள நுழைஞ்சு கரத்வயேன உக்ஷிப்யமாம் பூயசா மன்யுவேகேன அரோதித், அப்படியே ரெண்டு கையாலையும் தூக்கிண்டு அப்படியே கண் கொட்டாமல் அப்படியே பார்த்துண்டு மன்யு வேகேன்னு அப்படியே மனசு முழுக்க உண்டான க்ரீஃபோட அழுதான். ஏன்னா அவனுக்கு அந்த ஃப்ரெண்டு இப்படி கிளியாக மாறிட்டானேன்னு அந்த அழுதான். அகம் துத்தம் அவதம் சகே கபிஞ்சல தன்யோசி பாலோ அப்பி துவம் ந ஸ்பிருஷ்டதவ அமீபிகி சம்சார தோஷைஹி. அந்த அவன்கிட்ட நான் சொன்னேன், சகே கபிஞ்சல தன்யோசி, நீ ரொம்ப தன்யமானா இருக்க. எதனாலன்னா பாலோ அப்பி துவம், நீ சிறுவனாக இருந்த பொழுதிலும் ந ஸ்பிருஷ்ட ஏவ அமீபிகி சம்சார தோஷைஹி, இந்த மாதிரி லவ் அஃபர்ட்ஸ்லாம் மாட்டிண்டு சம்சார தோஷங்களால் மாட்டிக்காதவனாக நீ இருக்கிறாய். உபவிஷ்ய தாவத் கதைய யதாவிருத்தம், நீ இப்போ வந்தியே இது வரைக்கும் என்ன கதை அதை எனக்கு சொல்லு. அப்பி குஷலம் தாத்தஸ்ய மத் விற்த்தாந்தம் ஆகர்ணிய கி முக்தவான், அப்பா நன்னா இருக்காளா, என்னுடைய கதையை குறித்து கேட்கணும், என்ன சொன்னார் அவர் அப்படின்னு கேட்குறான். குபித்தோ வா நவா இத்தி, அப்பா கோபமாக இருக்கேரா இல்லையா. ச து ஏவம் ஆக்கியாதவான், அவன் இப்போ பேச ஆரம்பிக்கிறார். சகே குஷலம் தாத்தஸ்ய அயம் ச அஸ்மத் விற்த்தாந்தக பிரதமதரமேவ தாத்தேன திவ்யேன சக்ஷுஷா திரஷ்டக, நான் இப்போ தான் முதல் தடவையாக அப்பாவை ரொம்ப நாள் கழித்து பார்த்து அந்த கதையை ஃபஸ்ட் டைம் கேட்டுண்டு தாத்தா அப்பாவோட ஒரு திவ்ய சக்ஷுஷா கண் பார்வையால் பார்க்கப்பட்டவனாக இருக்கிறேன். திருஷ்டுவாச்ச பிரதிக்ரியாயை கர்ம பிராரப்தம், உனக்காக அந்த சாபத்திலேருந்து விமோச்சனத்துக்காக ஒரு பிரதிக்ரியையை அவர் ஆரம்பிச்சிட்டார். திருஷ்டுவா மயா திருஷ்டுவா, நான் பார்த்து விட்டேன். சமாரப்தே ஏவ கர்மணி துரக பாவாத்து விமுக்தக கதோ அஸ்மி தஸ்ய பாதம் மூலம், என்னுடைய சாபம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் துரக பாவத்திலேருந்து விமுக்தனாகி
அங்கே போய் அவரை பார்க்க முடிஞ்சுது. கத்வாச்ச பயாத் அனுபசர்பந்தம் மாம் ஆகூய ஆக்ஞாபித்தவான். அவர்கிட்ட போகும் பொழுதே ஒரு பயம் இருந்தது. அனுபசர்பந்தம் அவர்கிட்ட நெருங்கறச்ச அப்பேற்பட்ட என்ன அவர் அழைச்சி ஆகூய ஆக்ஞாபித்தவான் கூறினார். வத்ச கபிஞ்சல பரித்யஜ்யதாம் ஸ்வதோஷ சங்கா. உன்னுடைய தோஷத்தால் வந்த சந்தேகங்களெல்லாம் மனசில் இருக்கிற கலங்கங்களாக விட்டுடு. பலவதீஹி பவித்தவ்யதா. பவித்தவ்யதானா வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் இஸ் ஃபேட். அந்த ஃபேட்டுங்கிறது பலவதி, எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்ன கர்மா எழுதி வாங்கிட்டு வந்தோமோ அது நடந்தே தீரும். சுகஜாத்தௌ இதானிம் சுஹ்ருத்தே பதித்தக. சுகஜாத்தௌ சுகன் கிளியாக இருக்கிறவன் உன்னுடைய நண்பன் கிளியாக இப்போ ஆயிருக்கான், கிளி ஜாதியில் பிறந்திருக்கான். தத் கத்வாபி தம் அத்ய நைவம் வேட்சி. நீ போனால் கூட அவனுக்கு உன்னால் அடையாளம் புரியாது. ந அப்பி அசௌ துவாம் வேத்தி. அதேமாதிரி அவனுக்கும் ஒன்றை தெரியாது. மயா தூ வத்சஸ்ய கிருத்தே சமாரப்தம் ஆயுஷ்கரம் கர்ம. நான் என்னுடைய பையனான புண்டரீகனை குறித்து ஆயுஷ்கர கர்ம அந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதுனா சித்தப்பிராயம் ஏவ இதம். இன்றைக்கி அது சித்தம் அடையிறதுனால்தான் நீ வந்திருக்க. தத்து அத்ரைவ தாவத் ஸ்தீயதாம் இது. அது முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அதனால் அங்கே இருக்கட்டும். அத்யச்ச பிராத்தரேவ ஆகூயமாம் ஆக்ஞாபித்தவான். இன்னைக்கு காத்தால் அதுக்கப்புறமா அப்பா திரும்பவும் என்னை காத்தால் கூட்டு இந்த ஆர்டரை சொன்னார். வத்ச கபிஞ்சல மகாமுனேகே ஜாபாலேகே ஆசிரமம் சஹ்ருத்தே பிராப்தக. உன்னுடைய நண்பன் இப்போ ஜாபாலி முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தடைந்துள்ளான். ஜென்மாந்திர ஸ்மரணம் ச அஸ்ய உபஜாத்தம். அவனுக்கு அந்நிய ஜென்மத்தோட ஞாபகம்லாம் வந்துடுத்து. தத் கச்ச சம்பிரதி தம் திரஷ்டம். அதனால் நீ இப்போ உடனே போனேன்னா அவனுக்கு ஒன்றா தெரியும். அதனால் நீ தம் திரஷ்டம் கச்ச. மதீயாச்ச ஆசிஷா அனுகிரகிய வக்தவ்யோ அசௌ. என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்களையும் அவனுக்கு சொல்லு. வத்ச யாவதிதம் கர்ம பரிசமாப்பியத்தே தாவத் त्वया அஸ்மின்னேவ ஜாபாலே ஆசிரமே ஸ்தாத்தவ்யம் இதி. என்ன சொல்லணும்னா, நான் எப்போ இந்த கர்மம் இந்த இதை பண்ணுறேனோ பூஜையை பண்ணி முடிக்கிறேனோ பரிசமாப்பியத்தே தாவத் அது வரைக்கும் நீ அஸ்மின்னேவ ஜாபாலே ஆசிரமத்திலேயே தான் இருக்கணும்னு அவனுக்கு சொல்லிவிடு, உன்னுடைய நண்பனுக்கு. இத்யுக்த்வா கபிஞ்சலக க்ஷணமிவ ஸ்தித்வா சகே பிரிஜாமி இத்யுக்த்வா அந்தரிக்ஷம் அதிக்ரமிய குவாப்பி அதர்ஷனம் அகாத். ஸோ இதை கபிஞ்சலன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளிகிட்ட நீ இங்கே தான் இருக்கணுங்கிறது உங்கள் அப்பாவோட ஆர்டருங்கிறத சொல்லிவிட்டு க்ஷணமிவ ஸ்தித்வா ஒரு நொடி தான் இருந்துட்டு சகே விரஜாமி நான் போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தரிக்ஷம் அதிக்ரமிய குவாப்பி அதர்ஷனம் அகாத். யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஆகாசத்தில் போய்விட்டார். இதோட நிறுத்திக்கலாம். தன்யவாதம்.